வணக்கம். உங்களோட பேசிட்டு இருக்கிறது ரெஜிலின் சுந்தர். நம்முடைய மனதை நாம் கட்டுப்படுத்தவே முடியவில்லை. ஒவ்வொரு நேரமும் ஏதோ ஒன்றை பற்றி நாம் சிந்தித்து கொண்டே இருக்கிறோம். இதனால் நமக்கு என்ன பாதிப்பு ஏற்படுதுன்னா, முழுமையா ஒரு செயலை நம்மால செய்து முடிக்க முடியல. அதனால மன அமைதியை நாம் நிலைக்கிறோம். தேவையில்லாத சிந்தனைகள் மனசுல வந்து கொண்டே இருக்குது. இப்படிப்பட்ட மனதை எப்படி ஒருமுகப்படுத்துவது? நீங்கள் இழந்து போன மகிழ்ச்சியை எப்படி திரும்ப கொண்டு வருவது அப்படின்னு சீனாவில் இருந்த பிரபலமான தத்துவ ஞானி லாவுசு என்பவர் ஒரு அரசனுக்கு எவ்வாறு மன அமைதியை கொண்டு வருவதுன்னு சொல்லிக் கொடுத்த சீக்ரெட்டை தான் நான் இன்னைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். அந்த தத்துவ ஞானியை பற்றி கேள்விப்பட்ட அரசன் அந்த தத்துவ ஞானியை சந்திப்பதற்காக செல்லுகிறார். அந்த ஞானியை பார்த்ததும் ஞானியிடம் அரசன் சொன்னான், நான் மிகவும் குழப்பத்தில் இருக்கிறேன். மனதில் நிம்மதியே இல்லை. என்ன செய்வதென்றே தெரியவில்லை. எனது மனம் ரம்மியமாக இருப்பதற்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் என்று அரசன் கேட்டானாம். அதற்கு அந்த தத்துவ ஞானி, அரசரே, நாளை காலை விடியற்காலம் சரியாக 5 மணிக்கு இங்கே வந்து விடுங்கள். நான் உங்களுக்கு ஒரு வேலை கொடுப்பேன். அதை நீங்கள் கவனமாக செய்ய வேண்டும் என்று சொல்லி அரசனை அனுப்பி வைத்து விட்டாராம். அன்றைக்கு இரவு ராஜாவுக்கு தூக்கமே வரவில்லை. தத்துவ ஞானி எனக்கு என்ன வேலை கொடுக்க போகிறார்? மிகவும் கஷ்டமான வேலையா இருக்குமோ? என்னால் செய்து முடிக்க முடியுமா? இல்லையென்றால் எனக்கு மிகப்பெரிய அவமானமா இருக்குமே. அந்த வேலையை செய்து முடித்த பின்பு எனக்கு நிம்மதி வருமா? இப்படிப்பட்ட கேள்விகளெல்லாம் குழப்பமடைந்து காணப்பட்டார். அடுத்த நாளும் வந்தது. தத்துவ ஞானி அரசனுக்கு சொன்னது போல அரசன் விடியற்காலமே ஞானியை பார்க்க சென்றார். அப்போது அந்த ஞானி செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றி கொண்டிருந்தார். அப்போது அந்த ஞானி தன் கையில் வைத்திருந்த ஜாடியை அரசனிடம் கொடுத்து, இங்கு இருக்கக்கூடிய 10 செடிகளுக்கும் தண்ணீர் ஊற்ற வேண்டும். மிக முக்கியமான விஷயமாக, செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றும் போது வேறு எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது. செடிகளை பற்றி மட்டுமே நினைக்க வேண்டும். நீங்கள் வேறு எதையாவது பற்றி நினைக்க ஆரம்பித்து விட்டால் திரும்பவும் முதல் செடியிலிருந்து தண்ணீர் ஊற்ற வேண்டும் என்று தத்துவ ஞானி சொல்லி சென்று விட்டார். அரசர் நினைத்தார், இது மிகவும் எளிதான விஷயம்தானே என்று சொல்லி அரசர் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்ற ஆரம்பித்தார். முதல் செடிக்கும் 2வது செடிக்கும் தண்ணீர் ஊற்றிவிட்டார். 3வது செடிக்கு போகும்போது தனது அரண்மனையில் உள்ள செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றப்பட்டதா என யோசித்தார். குற்ற உணர்வோடு மீண்டும் முதல் செடியிலிருந்து ஆரம்பிக்கிறார். தற்போது 5வது செடி வரை அவரால் மனதை ஒருமுகப்படுத்த முடிகிறது. ஆனால் 6வது செடிக்கு செல்லும் போது தனது மனைவி மற்றும் பிள்ளைகளை பற்றி யோசிக்கிறார். மீண்டும் முதல் செடியிலிருந்து ஆரம்பிக்கிறார். வெறும் 10 செடிதானே, இந்த முறை கண்டிப்பாக வேறு எதையும் பற்றி சிந்திக்காமல் கண்டிப்பாக முடித்துவிட வேண்டும் என்ற நோக்கத்தோடு 7 செடிகள் வரைக்கும் வருகிறார். ஆனால் தனது அரண்மனையில் காலை செய்ய வேண்டிய ஒரு வேலை அவரது ஞாபகத்துக்கு வருகிறது. இப்படி நேரம் கடந்து கொண்டே செல்லுகிறது. சாயங்காலமும் ஆகின்றது. மீண்டும் முதல் செடியிலிருந்து ஆரம்பிக்கிறார். 8 செடிகள் வரைக்கும் கவன சிதறல் இல்லாமல் தண்ணீர் ஊற்றுகிறார். அதன் பிறகு தன்னுடைய எதிரி நாட்டை பற்றிய எண்ணம் அவருக்கு வருகிறது. குற்ற உணர்வோடு பின்வாங்குகிறார். இதனை பார்த்து கொண்டிருந்த தத்துவ ஞானி அரசனிடம் போனார். அரசரே, உங்களது நேர்மையை நான் பாராட்டுகிறேன். உண்மையோடு திரும்ப திரும்ப முயற்சி செய்தீர்கள். அரசரே, கவனமாக கேளுங்கள். வேறு எந்த எண்ணங்களும் இல்லாமல் மனது வெறுமையாக இருக்கும்போதுதான் நாம் சக்தியை பெற முடியும். ஒரு சிறிய வேலை கூட உங்களுக்கு கைகூடும். மட்டற்ற மகிழ்ச்சியை தரும். உடனே அரசர் கேட்டார், அது எப்படி என்னால் முடியும்? அப்போது தத்துவ ஞானி சொன்னார், மனதை ஒருமுகப்படுத்தக்கூடிய பயிற்சியை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். அப்படி என்றால் மட்டுமே அனைத்து காரியத்தையும் சாதிக்க முடியும் என்று சொல்ல அரசரும் அதனை ஒப்புக்கொண்டார். நாமும் ஒரு சிறிய முயற்சி செய்து பார்க்கலாமா? ஒரு நிமிடம் கண்களை மூடி நமது மூச்சை மட்டும் கவனிப்போம். தேவையற்ற சிந்தனைகள் எதுவும் இல்லாமல் மனதை ரம்மியமாக்குவோம். உங்களில் எத்தனை பேருக்கு இதை செய்ய முடிகிறது என பார்ப்போம். ஒரு நிமிடத்தில் எத்தனை விஷயங்களை பற்றி நாம் யோசிக்கின்றோம்? மனம் ஒரு குரங்கு என்பார்கள். அந்த குரங்கு ஒரு இடத்தில் இருக்கவே இருக்காது. அங்கும் இங்கும் தாவிக்கொண்டே இருக்கும். மற்ற விலங்குகள் உணவுக்காக தான் அங்குமிங்கும் செல்லும். ஆனால் குரங்குகள் எதற்காக செல்லுகிறோம் என்று தெரியாமலேயே அலைந்து கொண்டிருக்கும். இப்படிதான் நமது மனமும். அமைதியாக ஒரு இடத்தில் இருந்து தியானம் செய்யும் போது மனதை வெற்றி கொள்ள முடியும். மனதை வெற்றி கொண்டால் வாழ்க்கையில் வெற்றி கொள்ளலாம். இதனால்தான் நாம் பிரார்த்தனை செய்யும்போது கண்களை மூடி
கைகளை கூப்பி கடவுளை நோக்குகின்றோம். இப்படி செய்யும்போது தேவையற்ற எண்ணங்கள் அனைத்தும் நம்மை விட்டு சென்று கடவுளை பற்றி மட்டும் நினைக்க முடியும். குழந்தைகளும் துறவிகள் மட்டுமே இவ்வுலகத்தில் சந்தோஷமாக வாழ்கிறார்கள் என்பது நாம் அனைவருக்கும் தெரிந்த உண்மை. ஏனென்றால் அவர்களுக்கு மட்டுமே மனதில் எந்த பாரமும் இல்லை, மன சஞ்சலங்கள் இல்லை, கடந்த காலத்தை பற்றிய கவலைகளும் எதிர்காலத்தை பற்றிய பயமும் இருப்பதில்லை. பறவைகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை. ஆனாலும் அவைகள் ஒவ்வொரு நாளும் போஷிக்கப்படுகின்றன இல்லையா? நாளையை பற்றி கவலைப்படுகிறதும் இல்லை. அப்படித்தானே? நாமும் அப்படிதான். எதிர்காலத்தை நினைத்து கவலைப்படும் போது நிகழ்காலத்தின் மகிழ்ச்சியை நாம் இழக்கிறோம். எல்லாம் நன்மைக்கே என்று மனநிலையோடு எது நடந்ததோ, எது நடக்கிறதோ, எது நடக்குமோ அது அனைத்துமே நம்மை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வதற்காகவே என்னும் மனநிலையோடு செயல்பட வேண்டும். சாப்பிடும்போது பேசக்கூடாது என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள். அதன் காரணம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? மனதை ஒருமுகப்படுத்தி நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய உணவை ரசித்து ருசித்து மனநிறைவோடு உணவு உண்ண வேண்டும் என்ற காரணத்துக்காகத்தான். மனதை ஒருமுகப்படுத்துவதற்கு யோகா, பிரார்த்தனை செய்தல், தியானம், மூச்சு பயிற்சி போன்றவற்றை கையாளலாம். வாழ்க்கையில் வெற்றிகள் தோல்விகள் வருவது இயற்கையே. இதற்காக மனதை சஞ்சலப்படுத்தி நாம் அடைய வேண்டிய இலக்கை விட்டுவிடக்கூடாது. மனதை ஒருமுகப்படுத்தி முன்னேற்ற பாதையில் செல்வோமா? செந்தூர் சுந்தர் மீடியாவில் இணைந்ததற்கு நன்றி.